வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம சாம்சங் கேலக்ஸி F41 வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி F41ங்கிறது வந்து ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லணும். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்து ஒரு ஒயிட் கலரில் சாம்சங்கோட ஆத்தென்டிக் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ வர ஃபோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் டிஸ்பிளேல வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. லெட்ஸ் ஓப்பன் திஸ் F41. இப்போ நம்ம F41 ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோன் வந்து பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு கர்வ் டிஸ்பிளேயோட. ஸோ நம்ம வந்து ஃபோனை வந்து கடைசியாக பார்ப்போம், பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜர் கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கு வந்து டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து பிளாக்ல கொடுத்துருக்காங்க, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜர், இந்த சார்ஜர் கூட வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் தான். யூஸ்வலாக இப்போ வர ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் கலர் சார்ஜர் தருவாங்க. பட் இந்த சார்ஜர் வந்து பிளாக்ல இருக்குது, உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அழுக்காகாது. அண்ட் திஸ் இஸ் 15 watts ஃபாஸ்ட் சார்ஜர். பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டா கேபிள் வந்து ஒரு சைடு வந்து உங்களுக்கு வந்து USB பின் இருக்குது, இன்னொரு சைடு வந்து C டைப் இருக்குது. ஸோ இப்போ வர ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து C டைப் தான் இருக்குது. இதுவும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப குவாலிட்டியாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சாம்சங் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த குவாலிட்டியை இதுலேயும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ நம்ம ஃபோனை பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபோனை வந்து நம்ம பிரிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபியூஷன் பிளாக் கலர் ஃபோன். பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை வந்து ரியர் மவுண்டட் கொடுத்துருக்காங்க. அதாவது சாம்சங் வந்து ஹார்ட்வேர் வந்து எப்போவுமே நல்லாயிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருக்கும் ஃபோனுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸே தெரில, அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது கேமராஸ் வந்து ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க வித் ஃப்ளாஷ். ஸோ ஆன் தி ஹோல் வந்து அப்பியரன்ஸ் வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பவர் பட்டன் அண்ட் வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து C டைப் போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் மைக் அண்ட் ஸ்பீக்கர் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து சிம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மொபைலை ஆன் பண்ணலாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து 6.4 inch கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான சைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் உங்களுக்கு வந்து இது வந்து சூப்பர் ஆமோ LED டிஸ்பிளே. நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ கிளியராக இருக்குது டிஸ்பிளே அப்படின்ட்டு. ஸோ சாம்சங் தான் வந்து இந்த ஆமோ LED வந்து ஒரு ட்ரெண்ட் ஆக்குன ஒரு கம்பெனி அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. பார்க்குறக்கும் டோன் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கான டோன்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பர் ஆமோ LED அப்படிங்கிற ஒரு டிஸ்பிளேல. அண்ட் உங்களுக்கு வந்து கேமரா பார்த்தீங்கன்னா நாட் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. அது வந்து 32 மெகாபிக்சல். அதனால் உங்களுக்கு வந்து செல்ஃபி வீடியோஸ் ஆகட்டும் இல்லைனா செல்ஃபி ஃபோட்டோஸ் ஆகட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் கூட டவுட்டே இல்லாமல் சொல்லலாம். ஸோ இப்போ ஃபோனோட பேக் கேமராஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி கேமரா வந்து 64 மெகாபிக்சல். அண்ட் இப்போது 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 கேமராவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சாம்சங்கோட குவாலிட்டிக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து ஒரு அவுட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஃபோட்டோஸும் வீடியோஸும் வரும் அப்படின்னு தைரியமாகவே சொல்லலாம். ஸோ கேமரா வைஸ் வந்து ரொம்பவே எக்யூப்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஃபோன். ஸோ ஃபோனோட டச் அண்ட் ஃபீல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. நேவிகேஷன்ஸும் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபோனோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்க்கலாம். நம்ம சாம்சங் கேலக்ஸி F41 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Android 10 வருது. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Exynos 9611 அப்படிங்கிற சாம்சங்கோட இன்ஹவுஸ் ப்ராசஸர். ஸோ அந்த ப்ராசஸர் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா 6GB அண்ட் 128GB கொடுக்குறாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு டெடிகேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் மெமரி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் SIM1 SIM2 ரெண்டுமே யூஸும் பண்ணலாம். ஸோ ஆன் தி ஹோல் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு மிட் ரேஞ்சில் எக்யூப்டான ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பேட்டரி வந்து உங்களுக்கு வந்து 6000 mAh கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். முதல்லாம் பவர் பேங்கே வந்து உங்களுக்கு வந்து 5000 mAh தான் வரும். இப்போ இந்த ஃபோனோட பேட்டரி வந்து 6000 mAh கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து சப்போஸ் மெசேஜிங் அண்ட் கால்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து இது ஒரு 2 நாள் 3 நாள் வரைக்கும் பேட்டரி வந்து லாஸ்ட் ஆகும்.
இதோட சார்ஜர் பார்த்தீங்கன்னா 15 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங்கோட குவாலிட்டியை வச்சு பார்க்கும்போது நீங்கள் ஒரு தடவை இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணீங்க, நீங்கள் வந்து ஆவரேஜாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 to 2.5 days வந்து கண்டிப்பாக வந்து பேட்டரி நிற்கும். யாரெல்லாம் வந்து நிறைய நேரம் உங்கள் ஃபோன் சார்ஜ் நிற்கணும், நிறைய ட்ராவலிங்லாம் பண்ணுவீங்களோ அவங்களுக்குலாம் வந்து இது கண்டிப்பாக ஒரு கரெக்டான சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓவரால் சாம்சங் கேலக்ஸி F41 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மீடியம் ரேஞ்சில் ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒரு மொபைல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து நல்லா இருக்குது. கேமரா வந்து உங்களுக்கு பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 4K வீடியோஸும் ரெக்கார்ட் பண்ணலாம் இதில். அதே நேரத்தில் செல்ஃபி கேமராவும் வந்து உங்களுக்கு வந்து 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதோடைய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதோட அப்பீரன்ஸ் அண்ட் பேட்டரி 6000 mAh வித் 15 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆன்லைன் கிளாஸஸ், ஜூம் கிளாஸஸ், இப்போ யோகா ஜிம் எல்லாம் கூட டைரெக்டாக போகாமல் வீட்டிலேருந்தே வந்து ஜூம் கிளாஸஸில் வந்து அட்டன் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி என்விரான்மெண்ட்டில் பேட்டரிங்கிறது வந்து அடிக்கடி வந்து தீந்துடுது. வீட்டில் வந்து ஒரே ஒரு சார்ஜிங் போர்ட் தான் இருக்கும். நம்ம வந்து சார்ஜர் வந்து தேடிட்டு இருப்போம், சார்ஜ் பண்ண முடியாது. ஸோ பேட்டரி வந்து 6000 mAh கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு தடவை சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் வரைக்கும் நீங்கள் வந்து கவலையே பட வேணாம். சாம்சங் கேலக்ஸி F41 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வேரியண்ட்டில் இருக்குது. ஒன்று வந்து 6GB RAM and 64GB மெமரி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 6GB RAM and 128GB மெமரி. அதே நேரத்தில் இது வந்து உங்களுக்கு 3 அட்ராக்டிவ் கலர்ஸில் அவைலபிளுங்க. ஃபியூஷன் பிளாக், ஃபியூஷன் க்ரீன் அண்ட் ஃபியூஷன் ப்ளூ. ஸோ இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண மாடல் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி F41 6GB and 128GB வேரியண்ட் ஃபியூஷன் பிளாக். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17,999 ஒன்லி. இது மட்டும் இல்லைங்க, சாம்சங் கேலக்ஸி F41ஓட எல்லா வேரியண்ட்டுமே வந்து நம்ம கிங் மொபைல்ஸில் அவைலபிள். நீங்கள் நம்ம கிங் மொபைல்ஸோட எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்இன் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் ரிவ்யூஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.